Hello friends, welcome back to Crack Tamil. நான் உங்கள் பிளஸி, உங்கள் ரீசனிங் ட்ரெயினர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்இக்வாலிட்டி ரீசனிங். ஸோ இன்இக்வாலிட்டி ரீசனிங் வந்து பேங்கிங் எக்ஸாமில் வந்து ஒரு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அண்ட் நமக்கு வந்து அது சால்வ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து பேசிக் டேர்ம்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதோட மீனிங் என்ன, எப்படி நம்ம வந்து ராங் ஆன்சர் வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படின்ற அந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இன்இக்வாலிட்டி டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கும் கிடையாது, அண்ட் நீங்கள் வந்து பெருசாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணுன்றது கிடையாது. சிம்பிளான ஒரு சிம்பிளோட அந்த சிம்பிள் வந்து வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது மட்டும்தான் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டியில் வந்து நமக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ்னால் லெஸ் தென், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் நாட் ஈக்குவல். இப்போ வந்து ஸோ இது வந்து பேசிக் தான், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய், இது வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய், இது வந்து இங்கே வந்து ஓப்பனிங் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிரேட்டர், இந்த சின்ன நேரோவாக இருக்கிற பக்கம் இருக்கிறது வந்து இஸ் லெஸ், இந்த வைடாக இருக்கிற பக்கம் இருக்கிற டேர்ம் வந்து இஸ் கிரேட்டர் தேன் இந்த நேரோவாக இருக்கிற பக்கம் இருக்கிற டேர்மோட. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். அதே மாதிரி எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய்க்கு வந்து இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய்னா எக்ஸ் பக்கம் வந்து நேரோ டேர்ம் வரும், ஒய் பக்கம் வந்து கிரேட்டர் வைட் ஓப்பனிங் வரும். அதே மாதிரி இது வந்து ஈக்குவல் டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் வந்து கேன் பி லெஸ் தென் ஒய் ஆர் கேன் பி ஈக்குவல் டு ஒய், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் இஸ் greater than or equal to y, இதுவும் வந்து x can be greater than or x can be equal to y. அடுத்த term வந்து x is not equal to y. ஸோ இந்த term என்ன imply பண்ணுது அப்படின்னா x can be either greater than y or x can be less than y, but x can never be equal to y. So x is not equal to y. ஸோ நம்மளுக்கு இன்இக்வாலிட்டியில் நமக்கு வந்து யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து இதுதான். ஸோ ஒன்று வந்து கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன்இக்வாலிட்டி. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன்இக்வாலிட்டினா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது வச்சு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வித் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸு, இதை வச்சு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஹெச் இஸ் லெஸ் தேன் என். ஸோ ஹெச் இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போவுமே இன்இக்வாலிட்டியில் ஒரு டிப் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு டேர்முக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்இக்வாலிட்டி கொஷின்ஸில் இப்போ வந்து எனக்கு இதே கொஷினில் வந்து அடுத்தது பார்க்குறீங்கன்னா எஃப் அண்ட் ஏக்கு வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ இன்இக்வாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்கும்போது இப்போ இங்கே வந்து ஒரு லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. இப்போ நான் ரிலேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு டேர்முக்கு நடுவில் ஒரு லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. அப்போ வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம்.
இப்போ அதே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஷனில் ஹெச் அண்ட் என் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச் அண்ட் எனுக்கு நடுவில் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் அதாவது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ரெண்டுமே வந்து இல்லை. ஸோ எனக்கு இருக்கிறது வந்து லெஸ் தேன். இப்போ வந்து n வந்து இஸ் ஈக்குவல் டு u. ஸோ n அண்ட் u வந்து ஈக்குவல். அப்போ வந்து u வந்து கிரேட்டர் தேன் எஃப்பாக இருந்துச்சுன்னா n வில் பி கிரேட்டர் தேன் எஃப். அதே மாதிரி which is f is greater than b. அப்போ வந்து f வந்து is greater than bனா அப்போது n is greater than b. ஏன்னா வந்து f விட n வந்து கிரேட்டரு, f வந்து b விட கிரேட்டர்னா அப்போது n வந்து b விடவும் கிரேட்டர். அடுத்தது h is greater than bனா அப்போ ஆப்வியஸ்லி n is greater than h. ஸோ என்னால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது h is less than n is greater than h. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து ட்ரூ. இப்படி தான் வந்து நம்ம இன்இக்வாலிட்டி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்கள். எனக்கு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து g is less than h வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ g is less than h வந்து இதில் g இங்கே இருக்குது, h இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது, ரெண்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்துட்டாலே ஐ கேனாட் ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இது ரெண்டும். ஸோ இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது வந்து எஃப் அண்ட் டி, எஃப் இஸ் கிரேட்டர் தேன் டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லெஸ் தேன் இருக்குது, ஒரு கிரேட்டர் தேன் இருக்குது அண்ட் அனதர் லெஸ் தேன் இருக்குது. ஸோ இதுக்கும் எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபால்ஸ். அடுத்த டைப் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இன்இக்வாலிட்டியும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன்இக்வாலிட்டி மாதிரி தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்படி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், 2 or 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் என்னென்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு எலிமெண்ட் வந்து காமனாக இருக்கும். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் டி இருக்குது, அதே டி வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த காமன் எலிமெண்ட் வச்சு நம்ம இந்த மல்டிபிள் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிங்கிள் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம். இப்போ வந்து p is less than f which is equal to t. அப்போது இங்கே t இருக்குது, இங்கேயும் t இருக்குது. ஸோ இந்த டீயை வந்து இதை அசியூம் பண்ணி which is less than d greater than g. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக டிரைவ் பண்ணிட்டேன். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபர்தராக வந்து இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது பி அண்ட் ஜிக்குள்ளே ரிலேஷன்ஷிப். கன்க்ளூஷன் என்ன சொல்லுது, பி இஸ் லெஸ் தென் ஜின்னு சொல்லுது. ஸோ என்னோட பி வந்து இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது, நடுவில் லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸு. ஜிக்கும் டிக்கும், ஜி இஸ் கிரேட்டர் தேன் டி. ஸோ ஜி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது, கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ ஜி இஸ் கிரேட்டர் தேன் டியும் ஃபால்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் பாருங்கள், டி, எஸ், டி அண்ட் எஃப். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஃப், கியூ, இஆர். நம்ம காமன் வந்து எஃப். ஸோ இதை சிங்கிளாக ட்ரா பண்ணும்போது டி இஸ் லெஸ் தேன் எஸ் விச் இஸ் லெஸ் தேன் டி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப். எஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ விச் இஸ் கிரேட்டர் தேன் இ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இது என்னோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து கன்க்ளூஷன் வந்து ஆர் அண்ட் டி. ஸோ ஆர் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது,
இதுக்கு நடுவில் எனக்கு வந்து ரெண்டுமே வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ ஆர் இஸ் லெஸ் தேன் டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எஃப் விச் இஸ் கிரேட்டர் தேன் q and which is greater than e which is equal to r. அப்போது d is greater than r. d is greater than r வந்து is possible which is r is less than d. நம்ம conclusion r is less than d இது வந்து true. அடுத்தது q and t. ஸோ t இங்கே இருக்குது, q இங்கே இருக்குது. இதில் வந்து less than இது greater than or equal to. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அடுத்த டைப் வந்து நாட் ஈக்குவல் டைப்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சில கொஷின்ஸில் வந்து நாட் ஈக்குவல் டு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஈக்குவல் டு டேர்ம் யூஸ் பண்ணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் கேன் எய்தர் பி கிரேட்டர் தேன் ஆர் இட் கேன் எய்தர் பி லெஸ் தேன். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் இதை வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறேன். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா t is less than s which is less than d which is equal to q. t தான் என்னோட காமன் எலிமெண்ட். இங்கே வந்து t is not equal to p which is equal to x. x is less than z. z is less than r. ஸோ இதுதான் என்னோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்க்ளூஷன் வந்து எக்ஸுக்கும் டிக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் டி. ஸோ இதுக்கு வந்து நடுவில் என்னென்னா உங்களுக்கு இப்போ வந்து கான்ட்ரடிக்டரி இல்லை, ரெண்டுமே எனக்கு இருக்கிற சிம்பிள் வந்து என்ன இருக்குது, லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிறது நாட் ஈக்குவல் டுனா இப்போ இது வந்து லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஆனால் இது லெஸ் தெனாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இட் கேன் ஆல்சோ பி கிரேட்டர் தென். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் we cannot tell for sure if it is less than or greater than. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது வந்து q and p. ஸோ q and pக்கு நடுவுலையும் அதே இது தான், உங்களுக்கு ரெண்டு லெஸ் தேன் இருக்குது, அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு வந்து இட் கேன் எய்தர் பி லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன். ஸோ அதனால் இதுவும் வந்து ஃபால்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னோட காமன் இது வந்து காமன் எலிமெண்ட் வந்து ஆர். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் ஒய் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு க்யூ. இந்த பக்கம் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் விச் இஸ் கிரேட்டர் தேன் பி. அதே மாதிரி ஆர் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது வந்து r is equal to e and e is less than t. ஸோ இதை வந்து எப்படி வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது அப்படின்னா, ஸோ r is not equal to s which is greater than y which is not equal to q. r is equal to e which is equal to f. r e and f மூணு பேருமே வந்து are equal. so e வந்து is less than t. okay, அடுத்து நம்ம போட வேண்டியது வந்து t. r is less than t,
அதே மாதிரி ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ இது எழுதும்போது இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, பி இஸ் லெஸ் தேன் டி. ஸோ நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸோ இதில் வந்து டி இஸ் லெஸ் தேன் ஆர் இஸ் லெஸ் தேன் டி அண்ட் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ இது வந்து என்னோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பி இஸ் லெஸ் தேன் டி. ஸோ பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ பி இஸ் லெஸ் தேன் டி. இங்கே நடுவில் வந்து வெறும் எனக்கு லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ பி இஸ் லெஸ் தேன் டி இஸ் ட்ரூ. அடுத்தது வந்து எஸ் இஸ் லெஸ் தேன் எஃப். ஸோ எஸ் இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் நடுவில் ஈக்குவல் டு லெஸ் தேன் நாட் ஈக்குவல் டு. ஸோ இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து இட் கேன் எய்தர் பி லெஸ் தேன் ஆர் இட் கேன் பி கிரேட்டர் தேன். அப்போது இங்கே எனக்கு லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து வில் பி லெஸ் தேன் எஸ். ஆனால் இது வந்து சப்போஸ் கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. ஸோ இதனால் வந்து ஃபார் ஷுர் வந்து சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். நமக்கு இன்இக்வாலிட்டியில் அடுத்த டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஃபில்லர் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ ஃபில்லர் இன்இக்வாலிட்டிஸ்ன்றது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஷின்னா, உங்களுக்கு வந்து இது சிம்பிள்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்காம இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்க கொஷின் வந்து இஸ் ட்ரூ அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொஷின் இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஃப் லெட்டர் இன் த பிளாங்க்ஸ் மேக்ஸ் த எக்ஸ்ப்ரெஷன் சி இஸ் கிரேட்டர் தென் பி டெஃபினெட்லி ட்ரூ. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, சி இஸ் கிரேட்டர் தென் பி வந்து நம்ம 1 2 3 4 and 5 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணால் எனக்கு வந்து சி இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்ற கண்டிஷன் வந்து வில் பி டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜி டி சி டி பி. அப்போது சி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஸோ சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ற கண்டிஷன் தான் வந்து எனக்கு ட்ரூ ஆகுமே தவிர்த்து சி இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ற கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்தது வந்து டி பி டி சி ஜி. ஸோ இதில் வந்து பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, இது இங்கே லெஸ் தென் இது இருக்குது, கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பி சி இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட்டு. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு பி டி சி டி அண்ட் ஜி. பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இதில் வந்து P is greater than C அப்படின்னு வருது உங்களுக்கு. So P is equal to T which is greater than C. So P is greater than C. நம்ம வந்து C is greater than P அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட்டு. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு D C T Z and P. C இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது, மறுபடியும் உங்களுக்கு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ உங்களுக்கு இந்த கண்டிஷனை வந்து doesn't prove that C is greater than P is definitely true.
ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இ none ஆஃப் தி above தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி கொஷின் வரும். உங்களுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, கீழே ஆப்ஷனில் வந்து எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எந்த எலிமெண்ட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்ற கொஷின். ஸோ அடுத்த இன்இக்வாலிட்டி டைப் வந்து என்னென்னா கண்டிஷ்னல் இன்இக்வாலிட்டி. கண்டிஷ்னல் இன்இக்வாலிட்டி அப்படின்ற கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து இட் கேன் பி ட்ரூ இன் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து W இஸ் கிரேட்டர் தென் F அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேயும் இட் கேன் பி ட்ரூ, ஆர் வந்து இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைனா 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து இட் கேன் பி ட்ரூ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கண்டிஷ்னல் ஈக்குவாலிட்டி கொஷின். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Which of the following statements prove that W is greater than F is definitely true? ஸோ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது சிங்கிளாக எழுதணும்னா ஸோ இதை வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும்னா உங்களுக்கு J is greater than N which is equal to S which is less than or equal to F. இங்கே வந்து J வந்து காமன் எலிமெண்ட்டு. அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குன்னா J is less than or equal to A and J is less than K which is equal to W which is greater than or equal to L. ஸோ இது என்னோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு கண்டிஷன் என்னென்னா W is greater than F. ஸோ W இங்கே இருக்குது, F இங்கே இருக்குது. ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு greater than symbol இருக்குது and ஒரு less than symbol இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இஸ் நாட் ட்ரூ. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் காமன் எலிமெண்ட் வந்து Z. ஸோ இது வச்சு நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா W இஸ் லெஸ் தேன் P இஸ் லெஸ் தேன் Q இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு K which is greater than J greater than Z. Z is equal to H greater than or equal to S is equal to A is less than F. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு W and F. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே greater than symbol இருக்குது, இங்கே less than symbol இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் இஸ் நாட் கரெக்ட். அடுத்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு எஸ் வந்து காமன் எலிமெண்ட்டு. ஸோ அதை வச்சு சிங்கிள் ஈக்குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே இஸ் லெஸ் தேன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜே. இந்த பக்கம் வந்து எஸ் இஸ் லெஸ் தேன் ஜே விச் இஸ் லெஸ் தேன் டபிள்யூ which is equal to O and O is less than or equal to L. L is less than Q. இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது W and F. ஸோ இதில் வந்து உங்களுக்கு greater than or equal to சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது, கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இங்கே என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜே, நான் இந்த இடத்துல வந்து எஃப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஜே இப்போ வந்து டபிள்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஜே. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போ வந்து உங்களுக்கு F is less than W or W is greater than F வந்து இந்த statement வச்சு we can prove. ஸோ வந்து ஆன்சர் வந்து சொல்யூஷன் 3. அடுத்த question வந்து which of the following statements prove that K is greater than S? ஸோ இங்கே வந்து K இங்கே இருக்குது, S இங்கே இருக்குது.
ஸோ எல்லாமே greater than or equal to greater than greater than. ஸோ இதில் வந்து we can say that k is equal to yes. அதே மாதிரி அடுத்த கொஷனில் வந்து k இங்கே இருக்குது, இது வந்து டபுள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இங்கே இதில் வந்து காமன் வந்து உங்களுக்கு காமன் டேர்ம் வந்து W. ஸோ W இங்கேயும் இருக்குது. ஸோ இதை நான் சிங்கிள் டேர்மாக போட்டேன் அப்படின்னா ஓகே, W is less than P is less than Q which is less than or equal to K which is greater than J which is greater than Z. அடுத்தது W is greater than L is greater than A is equal to S which is less than or equal to H which is equal to C. நமக்கு வந்து S and K. ஸோ எஸ்ஸுக்கும் கேக்கு நடுவில் எல்லாமே லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எஸ் இஸ் லெஸ் தென் கே இஸ் ட்ரூ அக்கார்டிங் டு ஸ்டேட்மெண்ட் 2. அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு, எஸ் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸோ எஸ் இஸ் லெஸ் தென் equal to less than or equal to less than or equal to. ஸோ இதுலேயும் s is less than k அப்படின்றது definitely we can prove. ஸோ சொல்யூஷன் வந்து 1, 2 and 3 மூணு ஸ்டேட்மெண்ட்லையுமே we can prove that this condition is true. ஸோ அடுத்த இன்இக்வாலிட்டி டைப் என்னென்னா உங்களுக்கு கோடட் இன்இக்வாலிட்டி. கோடட் இன்இக்வாலிட்டி வந்து எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்மளோட இன்இக்வாலிட்டியில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் இருக்குல்ல, greater than, less than, greater than or equal to, less than or equal to, not equal to, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்காம இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோடட் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த கோடட் இன்இக்வாலிட்டி கொஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எதர் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருவாங்கன்னா, இஃப் ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, அது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வந்து இதுதான் சிம்பிள்ஸு. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, இப்படியே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஆஷ் சிம்பிள் வந்து z. ஸோ இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு z. அதே மாதிரி y and z, அதில் வந்து and மீன்ஸ் y இஸ் greater than z. ஸோ andனா is greater than. அதே மாதிரி இந்த டாலர் சிம்பிள் வந்து y is greater than or equal to, டாலர் வந்து greater than or equal to. percentage symbol வந்து smaller than is less than. at symbol வந்து is less than or equal to. ஸோ நம்ம இது மாதிரி டீகோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து O டாலர் சிம்பிள் M, P ஹேஷ்டேக் ஹேஷ் M, R percentage P. ஸோ நம்ம ஆல்ரெடி டீகோட் பண்ணி வச்சதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா O is greater than or equal to M, P is equal to M, R is less than P. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கன்க்ளூஷன், இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது
O is greater than M, M is equal to P, P is greater than R. ஸோ இது வந்து நம்மளோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு வந்து கன்க்ளூஷன், 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, 1 and 2. ஸோ 1ல் வந்து அதையும் மறுபடியும் டீகோட் பண்ணுறோம். 1 என்னென்னா P பர்சன்டேஜ் வந்து லெஸ் தேன் O. கன்க்ளூஷன் 2 வந்து P ஹேஷ் O, அதாவது P is equal to O. ஸோ இந்த மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ O இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து O is greater than or equal to P. ஸோ P is less than or equal to O. அப்போ வந்து எனக்கு P is less than Oவும் கரெக்டாக இருக்கலாம், P is equal to Oவும் கரெக்டாக இருக்கலாம். ஸோ எய்தர் கன்க்ளூஷன் 1 can be true or கன்க்ளூஷன் 2 can be true. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷனு if either கன்க்ளூஷன் 1 or 2 is true. ஸோ C. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இன்இக்வாலிட்டி பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு இன்இக்வாலிட்டி டாபிக் பற்றி ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்இக்வாலிட்டி டைப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.